அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே எனக்கு ஆன்சர் பண்ண முடியல. தயவுசெய்து எல்லோரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லோரும் கேட்குற அந்த ஹேர் ஆயிலை இந்த எண்ணெயை காய்ச்சி நான் 5 நாள் இரும்பு வானலில் வைக்கணும்ப்பா. இரும்பு வானலில் வச்சு வடிகட்டி நான் எல்லாருக்கும் தரேன். அப்போ நீங்கள் எனக்கு உங்கள் அட்ரஸை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் அனுப்பி வைக்கிறேன். அதனால் யாரும் நான் கால் எடுக்கலையே நீங்கள் தப்பிதமாக நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் தர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு சம்மருக்கு போட்டுக்கிற ஹேர் பேக் ஒன்று காட்ட போகிறேன். இதை நீங்கள் சம்மரில் போட்டுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த தட்டில் இதை பாருங்கள், கசகசா 4 ஸ்பூன் தயிர். இந்த தயிரில் ஊற வைக்கணும். இந்த தயிரில் நம்ம நைட்டே ஊற போட்டுறணும். காலையில் எடுத்து இதை மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணணும். தயிரையும் ஊறின கசகசாவையும் தயிரையும் எடுத்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணணும் மிக்சியில் போட்டு. இதை உங்கள் ஹேர் பேக்காக நீங்கள் பயன்படுத்தணும். இதை நல்லா உங்கள் வேர்க்காலில் வச்சு நல்லா தடவணும். நல்லா உங்களுக்கு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. இந்த சம்மரில் ஒன்றும் பண்ணாது அம்மா. இந்த கசகசாவுக்கும் தயிருக்கும் அந்த வேர்க்கால்களை வெண்மை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமா. தயிர் உங்களுக்கு கால்சியம், கசகசா அந்த காலத்தில் கசகசாவையும் பாலையும் கலந்து தான் உங்களுக்கு அந்த கருமை நிறத்தை கொண்டு வந்தாங்க, வெள்ளை வராமல் பார்த்துக்கிட்டாங்க. எனவே நிறைய நேயர்கள் எங்களுக்கு நரை நிறையா இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டை நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த சம்மருக்கு இந்த கசகசா பேக்கு தயிரோடு சேர்த்து நீங்கள் தலையில் போட்டு, அதுக்கப்புறம் இது அரிசி வடித்த கஞ்சி. இந்த கஞ்சியில் இந்த பச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா, இந்த பச்சை பயிரை இந்த கஞ்சியில் ஊற வச்சு தயிரும் கசகசாவும் பேஸ்ட் பண்ணதை நல்ல உங்கள் வேர்க்காலிலேருந்து தலை முடி நுனி வரையில் நல்லா தேய்ங்க. தலை அடிமுடி வரையில் உங்களோடது எவ்வளோ உங்களுக்கு பெரிய ஹேராக இருந்தாலும் தலை அடிமுடி வரைக்கும் தேய்ச்சிங்கன்னா, நுனியிலெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த வெடிப்பு வராது. அந்த வெடிப்பு முதல்ல நீங்கும். அதனால் நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு இதை பாருங்கள். இந்த கஞ்சியில் இந்த பச்சை பருப்பை நான் ஊற போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதை நான் உங்களுக்கு ஊற போட்டு இதை பேஸ்ட் ஆக்கணும். நீங்கள் இந்த பச்சை பயிரையும் அரிசி கஞ்சியில் இந்த பச்சை பயிரை பேஸ்ட் ஆக்கி இதை வச்சு தான் நீங்கள் தலை அலசணும். அப்படி தலை அலசினீங்கன்னா தான் உங்கள் தலை நல்லா என்ன மினுமினுப்பாக இருக்கும் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.